நீங்க வெல்த் அட்ராக்ட் பண்ணுமா, பணத்தை அட்ராக்ட் பண்ணுமா, ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படிங்கிறது தான் கூகுளில் வந்து அதிகமாக சர்ச் பண்ணுற ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மணியையும் வெல்த்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுமா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பணத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம்? ஹாவ் அ கிராட்டிடியூட். ஸோ நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணுறீங்க, இல்லை பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை பணத்தை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணனாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட், பி கிரேட்ஃபுல், அதாவது நன்றி உணர்வு. மனசார அதுக்கு வந்து நீங்க வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணும், ஒரு நன்றி சொல்லுங்க. அந்த ஃபீலிங், அந்த ஃபீல் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபீல் தான் வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேஜிக் புக்ல பார்த்துருப்பீங்க ஒரு சாப்டர், அதாவது நம்ம ரிசீவ் பண்ற ஒவ்வொரு கேஷுக்கும் நம்ம வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும், தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கணும். அதே மாதிரி நம்ம செலவு பண்ற, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் நம்ம வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும், தேங்க் பண்ணணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க பணத்துக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ தட் அந்த வெல்த்தை வந்து நம்ம ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். நம்பர் 2, ஹேண்ட்லிங் மணி. மணியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 5-6 கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுட்டு, ஒரு 5-6 சேவிங் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இதுல இருந்து பணத்தை வாங்கி அதுல தூக்கி போட்டு, இதுல இருந்து அங்க செலவு பண்ணி, இந்த மாதிரி ப்ராப்பரா எதையும் பிளான் பண்ணி பண்ணாம அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி குழப்பி பண்ணி அது உங்களுக்கே புரியாம ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிப்பீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாம ப்ராப்பரா பிளான் பண்ணி, இதுக்கு தான் நான் செலவு பண்ண போறேன், இதுக்கு இந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ண போறேன், இந்த கிரெடிட் கார்டை நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா இதுதான் இதுக்கு தான் அப்படின்னு ஒரு மணியை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மணிக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்பர் 3, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், தயவு செய்து பணத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து தேங்க்யூ சொன்னீங்க, கிரேட்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் நிறைய கிடைக்கும். இதுவே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் வேர்ஸா தான் போயிட்டு இருக்கும். எனக்கு மட்டும் வரல, எனக்கு மட்டும் நடக்கல, எனக்கு இது பத்தல, எனக்கு ஏன் இது கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு ஏன் இது வந்து நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும் சேல்ஸே ஆகல, எனக்கு மட்டும் இன்க்ரிமெண்டே போடல, எனக்கு மட்டும் அப்படிங்கிறத வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்றதை இன்னையில இருந்து ஸ்டாப் பண்ணிருங்க. இதை வந்து நீங்க காஷியஸா பண்ணணும். நம்பர் 4, லேர்னிங். பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணணும். ஏன்னா பணம் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு சைக்காலஜி இருக்கு. சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை வந்து நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பீங்க நம்ம அரவிந்த் சாமி இன்டர்வியூக்கு அப்புறம். ஏன்னா அந்த சைக்காலஜி இருக்கு மணிக்கு. அந்த மணி வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை தெரிஞ்சிட்டீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். நம்பர் 5, என்னோட ஃபேவரட், பணத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் நம்மளே வச்சுக்காம பணத்தை சேரிட்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ நீங்க வந்து டொனேட் பண்ணலாம். நீங்க டொனேட் பண்ற ஒவ்வொரு மணியும் வந்து நீங்க போடுற சீடு, அது வந்து பெருசா வளர்ந்து மரமாகணும் அப்படின்னா நீங்க போடுற அந்த சீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு சில பகுதிகளை வந்து நீங்க டொனேட் பண்ணா கண்டிப்பா பணத்துக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஈஸியா வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்பெக்டிங் மணி அப்படிங்கிறது வந்து பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம், அது எப்படி கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துலதான் அந்த ரெஸ்பெக்ட் வந்து அடங்கி இருக்கு. ஸோ இன்னையில இருந்து நான் சொன்ன விஷயத்துல எந்த ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.